ரமேஷ் பாபு சார், இதில் நம்ம என்ன அம்சங்கள்லாம் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டி இருக்குது? என்ன களத்தை இந்த தேர்தல் களம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குது? இது தவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய பாடம். ஏன்னா கடந்த ஒரு வாரமாக அரசியல் சூழ்நிலை வந்து ஒரு பரபரப்பாகவும் அவர்களுக்கும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஏன்னா பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் குறைவாக கிடைச்சதுனால, ஏன்னா ஆளுநர் அவர்கள் சிம்பிள் மெஜாரிட்டி எப்போவுமே வந்து குறைந்தபட்ச எண்ணிக்கையை வந்து எதிர்பார்ப்பார்கள். அது நியாயமானது. அதை தவிர்த்து நீண்ட நாட்களாக ஆனால் இவர்கள் வந்து இந்த மாதிரி அதிகபட்ச, அதாவது தனிப்பெரும்பான்மை கட்சியாக இருக்கிறோம், இவ்வளவு இடம் வாங்கியிருக்கோம், எங்களுக்கு வந்து ஆட்சி அமைக்க உரிமை கோரலாம். ஆனால் அதே சமயத்தில் அவங்களுடைய கடமை என்னென்னா, ஆளுநருடைய கடமை அதிகபட்ச இடங்களை வந்து குறைந்தபட்ச இடங்களையாவது நீங்கள் வந்து கேரண்டி கொடுக்கணும், எவ்வளோ யார் ஆதரவுக்கு அளிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு. அந்த ஒரு தவிர்க்கிறதுக்காகத்தான் இருக்கலாம் என்று. ஏன்னா ரிசல்ட் வந்திருக்கு, வந்த உடனே மறுநாளே வந்து இவங்க என்ன சொன்னாங்க, 7ஆம் தேதி பதவி ஏற்கனு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் சில அரசியல் சூழ்நிலை நடந்தது. காங்கிரஸும் ஒரு சரியான நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா என்ன நிலைப்பாடு அப்படின்னா, தவேகா கட்சி கூட தலைவர் விஜய் கூட ராகுல் காந்தி அவர்கள், காங்கிரஸ் தலைவர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், ஒரு நல்ல உறவில் இருக்கிறார். அது தேர்தலுக்கு முன்பும் கூட்டணி வைப்பதற்காகவே பரபரப்பாக பேசப்பட்டது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அது தவிர்த்து திமுகவுடனே இருந்தார்கள். ஆனால் அது ஒட்டாமல் தான் இருந்ததாகத்தான் தெரிகிறது. ஏன்னா தேர்தலில் பார்த்தோம், பிரச்சாரம் ஒன்றா பண்ணல. அது அவருக்கும் அப்போ முதலமைச்சர் திமுக தலைவர் அவர்களுக்கும் ஏதோ ஒரு நெருடல் இருந்திருக்கிறது என்பதுதான் அதன் மூலமாக தெரிகிறது. ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்துக்கு செல்வ பெருந்தகை, ப. சிதம்பரம் இவங்களுடைய முயற்சியால் மட்டும்தான் இந்த கூட்டணி சாத்தியம். இல்லைன்னா கூட அப்பவே இவங்க தவேகாவுக்கு போகல. அதற்காக முழு முயற்சி எடுக்கப்பட்டு 80-20, அதாவது 80% போகிறதுக்கான வாய்ப்பு தான், சூழ்நிலை தான் இருந்தது. ஆனால் மூத்த தலைவர்கள், இப்போ தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் கட்சி எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு இது என்ன விளைவுகளை ஏற்படுத்துது அவர்களுக்கு? என்னன்னா, பாஜக எந்த வழியிலும் வந்து இந்த கட்சியவோ இந்த தவேகா ஆட்சியில் எந்த ஒரு பங்கெடுப்பும் செஞ்சிடக்கூடாது, அவங்களுடைய பங்கு இது இருந்துடக்கூடாது. அதே சமயம் நாம் வந்து இதை வந்து ஒரு ஆட்சிக்கு குறைவான இடங்கள் இருப்பதனால முதலில் போய் ஆதரவு கரத்தை நீட்ட வேண்டும். அதில் நம்மளுடைய பங்கு முதன்மையான அவங்களுடைய நட்பு அடிப்படையில். ஆனால் அவர்கள் செய்த தவறு என்று குறிப்பிட்ட நான் பார்ப்பது என்னவென்றால், அப்பொழுது திமுக கூட்டணியில் இருந்ததுனால தலைவரிடம் ஒரு மரியாதை நிமித்தமாக வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் போயிட்டு ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திப்பு நடத்தி விட்டு இவர்கள் நிலையை சொல்லிட்டு வந்திருக்கலாம். அது ஒன்று தான் வந்து அந்த இடத்துல ஒரு நெருடல். அது ஏனென்றால் அது முன்னாலேயே அந்த ஒரு பகை மாதிரி இருக்கிறதுனால இவர்கள் உடனே போய்விட்டார்களா என்று தெரியவில்லை. இப்பொழுது எப்படி முதலமைச்சர் இன்னைக்கு வந்து அறிக்கையில் என்ன பாராட்டியிருக்காரு, சிபிஐ, சிபிஎம், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விசிக. ஏன்னா அந்த ஆலோசனையின் அடிப்படையில் தான் இவங்களே வந்து, கம்யூனிஸ்ட்டுகள் வந்து எப்போவுமே வந்து யூபிஏ ஆட்சியிலையுமே வெளியிலிருந்து ஆதரவுகள் வரும். அவங்க வந்து அதிகாரத்துக்கு அதிகமாக விரும்புறதில்லை. ஆனால் கொள்கை மற்ற வந்து ஆட்சியை எதிர்க்கக்கூடிய தன்மையில் வந்து அவர்கள் எப்பொழுதுமே வந்து தீவிரமாக இருப்பார்கள். ஏன்னா திமுகவுடன் கூட்டணியில் இருந்தாலும் கருணாநிதி அவர்கள் ஆட்சி அமைத்தவுடன் ஒரு மாதத்திலெல்லாம் போராட்டம், சில விஷயங்களில் வந்து முடிவுகள் எடுக்கும்போது அதை எதிர்த்து போராடக்கூடிய சூழ்நிலையில் இருந்திருக்காங்க. அதனால் எப்போவுமே அவங்க ஆட்சி அதிகாரத்தில் வந்து விரும்ப மாட்டாங்க. அந்த ஒரு அவங்க கொள்கை முடிவாகத்தான் அதை வைத்திருக்கிறார்கள். அதனால் அவர்களும் அதை தெளிவுபடுத்தி விட்டார்கள். என்னென்னா, ஒரு கூட்டணி கட்சி கொள்கை அளவில் வந்து ஒரு நீண்ட காலமாக கூட்டணியாக இருக்கிறோம், உடனடியாக இந்த அரசியல் சூழ்நிலை ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஆட்சியை வந்து எப்படின்னா, ஏற்கனவே இது திமுகவினுடைய கொள்கை தான். எனக்கு திமுக கூட்டணி ப்ளஸ் கூட்டணி கட்சிகளுடைய கொள்கை தான். என்னென்னா, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ளபடி தமிழ்நாட்டில் ஆளுநர் ஆட்சியோ அல்லது குடியரசுத் தலைவர் ஆட்சியோ வந்து எந்த சூழ்நிலையும் வந்துவிடக்கூடாது. அதுதான் திமுகவிற்கான கொள்கை. அந்த கொள்கை நிலைப்பாட்டை வந்து உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இப்போ அந்த கட்சிக்கான ஒரு ஆதரவை வழங்கியிருப்பதாகத்தான் நான் பார்த்திருக்கிறேன். அதே போல் தவேகாவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஆட்சி அமைக்கிறாங்க. அவர்களுக்கு வந்து நம்ம வந்து வாழ்த்து சொல்லி திமுகவுமே சொல்லியிருக்கு. அதே சமயத்தில் எல்லா கட்சிகளுமே ஒரு 6 மாதம் அவர்களுக்கான ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும். ஏன்னா அவர்கள் வந்து நிறைய முயற்சிகள் எடுத்திருக்காங்க. புதியவர்களாக இருந்தாலும் 1967 எப்படி ஆட்சி மாற்றம் அண்ணா அவர்கள் கொண்டு வரும்போது நிறைய தலைவர், அப்போ வந்து ரொம்ப இளைஞர்களாக தான் இருந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பெரிய தலைவர்களாக, 2ஆம் கட்ட தலைவராக உருவெடுத்துள்ளார்கள். அதற்காக அவர்களுக்கான வாய்ப்பை அனைத்து தமிழக கட்சிகள், ஏன்னா ஒரு புதிய முயற்சியை வந்து மாற்றத்தை வந்து தமிழக மக்கள் விரும்பி தவேகாவிற்கு கொடுத்திருக்கிறார்கள். அதை அனைவரும் வரவேற்று நம்ம அவர்களை ஆட்சி செய்ய அனுமதிக்க வேண்டும். விமர்சனங்கள் என்னால் ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு பிறகு நம்ம அவர்களை வந்து மதிப்பீடு செய்யலாம். பேசலாம். ரமேஷ் பாபு சார், ரொம்ப சுருக்கமாக, தவேகா ஆட்சிக்கு கூட்டணி கட்சிகளால் நெருக்கடி என்பது குறைவாகத்தான் இருக்கும். ஏன்னா ஆட்சி அவங்க ஏற்கனவே ஒரு கைட்லைன்ஸ் இருக்கும்.
கூட்டணி கட்சிகளை கொள்கை முடிவு எடுக்கும்போது இதை ஒட்டித்தான் அவர்கள் எடுக்கும்போது அவர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி சொன்னாங்க வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நலத்திட்டங்கள் வந்து 2 கட்சியிலும் ஆட்சியிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது. அதற்கு எந்த மாதிரி வருவாயை உயர்த்தி ஆட்சியை வந்து ஆட்சியாளர்கள் வந்து சிறப்பாக செயல்படுத்துவார்கள் என்று நம்பிக்கையோடு இருக்கிறது. பேசலாம்.